சங்கீதம் 73 சங்கீதத்தை நீங்க திருப்பிக் கொள்ளும்படியாக அன்போடு கேட்கிறோம். இந்த இடத்துல பக்தனாகி ஆசாப், இந்த சங்கீதத்தை எழுதினவர் ஆசாப் தான். அவர் இந்த தேவனை குறிச்சு ஒரு அழகான ஒரு வார்த்தை எழுதுவார். அதுக்கு முன்பாக இந்த சங்கீதத்தின் ஆரம்பத்துல நீங்க நடுபாகத்துல வரும்போது அவர் he sees, தன்னை சுற்றி நடக்கிற காரியங்களை பார்த்து வியாகுலப்படுகிறதை நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. சுத்தி இருக்கிற மக்கள், those who don't fear, கர்த்தருக்கு பயப்படாதவர்கள், மனம் போன வாழ்கிறவர்கள், ஏமாற்றுக்காரர்கள், வஞ்சிக்கிறவர்கள், இவளெல்லாம் சுத்தி பார்க்கறாங்க. பார்த்துட்டு ஆசாவு சொல்லுவாரு, இவங்களுக்கெல்லாம் ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குதே. துன்மார்க்கரின் வாழ்வை நான் காண்கையில் வீம்புக்காரரை அவர்கள் மேல் பொறாம வந்துருச்சு அவருக்கு, ஆசாவுக்கு. ஏன்னா அவங்க எல்லாம் பல தீமையான காரியங்கள் செய்து அவங்க நல்லா இருக்கிறாங்களா, நல்ல வருமானம் இருக்குதான், நல்ல வேலை இருக்குதான், நல்ல சம்பளம் இருக்குதான், அவங்க குடும்பம் நல்லா செழிக்குதான், வீடு மேல வீடு வாங்குறாங்க. இப்படி ஒவ்வொரு காரியத்தையும் பார்த்து அவர் கேட்பார், ஆண்டவர் பார்க்காம இருக்கிறாரா, கர்த்தர் கவனிக்காம விட்டுட்டாரா, ஏன் இது கெட்டவங்களுக்கு நல்லது நடக்குது, நல்லவங்களுக்கு ஏன் கெட்டதே நடக்குதுங்கிற ஒரு அங்கலாய்ப்போட இருப்பாரு. அந்த அங்கலாய்ப்போட இருக்கும்போது கர்த்தர் அவருக்கு ஒரு தரிசனத்தை காட்டுவாரு. என்னன்னு, இந்த அத்தனை பேரும், ஆசாப் சொன்ன அத்தனை பேரும் அவங்களுடைய பார்வைக்கு செழிப்பா இருந்தாங்க, உலகத்தின் பார்வைக்கு அவங்க நல்லா இருந்தாங்க. ஆனா கர்த்தருடைய பார்வையில எப்படி இருந்தாங்கன்னா, வேதம் சொல்லுகிறது, ஹல்லேலூயா, அவங்க எப்படி இருந்தாங்களாம், இதோ வழுவி போகிற இடத்துல இருந்தாங்களாம். என்னைக்கு அவங்க முடிவு வரோமோன்னு தெரியாம இருக்கிறாங்களாம். அவர் 17ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, அவர் முடிவை கவனித்து உணர்வலும் அதன் பார்வைக்கு விசனமாய், நிச்சயமாகவே நீர் அவர்களை சறுக்கலான இடங்களில் நிறுத்தி பாலான இடங்களில் விழ பண்ணுகிறீர். அவர்கள் ஒரு நிமிஷத்துல எவ்வளவு பாழாய் போகிறார்கள், பயங்கரங்களால் அழிந்து நிர்மூலமாகிறார்கள். இதான் கர்த்தர் வெளிப்படுத்துகிற வரைக்கும் அவருக்கு பொறாமை, எரிச்சல் இதெல்லாம் இருந்தது ஆசாப்க்கு. அவர் பார்க்கிறாரு, இந்த துன்மார்க்கனுடைய முடிவு இப்படி இருக்குதுன்னு ஆண்டவர் காட்டுறாரு. இப்ப நல்லா இருக்கிறான், இப்ப கொண்டாடுறான், இப்ப மகிழ்ச்சியா இருக்கிறான், ஆனா அவருடைய முடிவு பாரு எவ்வளவு பயங்கரமா இருக்குதுன்னு அவர் சொன்ன பிறகு ஆசாப்புக்கு ஒரு தெளிவு வருது. தெளிவு வந்த பிறகு அவர் தேவனை பார்த்து சொல்வாரு 25ஆம் வசனத்துல, பரலோகத்தில் உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு, பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேற விருப்பம் இல்லை. அதுக்கு முன்னாடி கேள்வி கேட்டவர், சுத்த இருதயம் உள்ளவராக இஸ்ரவேலுக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறவர் என்று சொன்ன இந்த ஆசாப், இந்த துன்மார்க்கர் செழிக்கிறதையும் பெருகுகிறதையும் எல்லாம் பார்த்து மனம் உடைந்து போகிறார், சோர்ந்து போகிறார். ஆண்டவரிடத்துல விண்ணப்பிக்கிறார், இப்படி எல்லாம் நடக்குது ஆண்டவரே, நீங்க பார்க்காம இருக்கிறீங்களே. நாம கூட எத்தனை முறை நம்ம கேள்வி கேட்டிருக்கிறோம் தேவனை, மத்தவங்களுக்கு நல்லது நடக்குது, மத்தவங்களுக்கு வேலை கிடைக்குது, மத்தவங்களுக்கு எல்லாம் நல்லா இருக்கிறது, அவங்க போகிற இடம்லாம் அற்புதமா இருக்கிறது, ஆனா எனக்கு மாத்திரம் ஏன் இது, என் வீட்டுக்கு மாத்திரம் ஏன் இது, எனக்கு மாத்திரம் ஏன் இவ்வளவு பிரச்சனைகளை நான் சந்திக்கிறேன், அவங்க எல்லாம் நல்லா இருக்காங்களே, நான் ஒரு தப்பு பண்ணலையே, நான் உண்மையா இருக்கிறேனே, விசுவாசமா இருக்கிறேனே, நான் ஜெபிக்கிறேனே, என் வாழ்க்கையில மாத்திரம் ஏன் இது, எனக்கு ஏன் எல்லாம் தடைகள் எனக்கு மாத்திரம் ஏன் வருது, என்னால முன்னேற முடியாம இருக்கிறேனே, ஆண்டவரே ஏன் இது நடக்குது. எத்தனை பேரு கேட்டு கேட்டு பதில் கூட இல்லாம இருக்கலாம். ஆனா இன்னைக்கு இதை படிங்க, இதை படிச்சீங்கன்னா உங்களுக்கு பதில் கிடைச்சிரும். இதை தெரிந்த பிறகுதான் ஆசாபு தேவனை பார்த்து ஆச்சரியம், இந்த தேவனா எவ்வளவு அற்புதமானவரா. இப்ப இன்னைக்கு ஒரு காரியத்தை நல்லா தெரிஞ்சுக்கங்க, தேவன் உங்களை கைவிடல, தேவன் உங்களை மறக்கல. நீங்க உங்க பாதை உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம், உங்க சூழ்நிலை உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம், நீங்க இருக்கிற இடம் உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம், உங்க வருமானம் பத்தாம இருக்கலாம், உங்களை சூழ்ந்து இருக்கிறதெல்லாம் இருளா இருக்கிறது போல தெரியலாம். ஆனா ஒரு காரியம் என்ன தெரியுமா, அவர் எப்போதும் கூட இருக்கிறார். 23ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கு, என் வலது கரம் உம்மை பிடித்து தாங்குகிறது. 24ஆம் வசனம், உம்முடைய ஆலோசனையின்படி நீ என்னை நடத்தி முடிவில் என்னை மகிமையில ஏற்றுக்கொள்வீர்.
இதுதான் ஒரு கன்ஃபெஷன், இதுதான் ஒரு நம்பிக்கை. எப்போ இந்த உண்மை நிலைமைய ஆசா பார்த்த நம்ம சொல்ற, ஆண்டவரே உம்முடைய ஆலோசனையின்படி என்ன நடத்தினீர். இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் உங்க வாழ்க்கையில ஆண்டவர் அவருடைய ஆலோசனையின்படி நடத்தி கொண்டிருக்கிறார். முடிவுல மகிமை வரும். எல்லாத்துக்கும் ஒரு சீசன் இருக்கிறது, எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்கிறது. ஆண்டவர் உங்களை மறக்கல, ஞாபகத்துல வச்சுக்கோங்க. உங்களை ஒதுக்கல, உங்களை நினைக்காம இல்லை. He knows everything. He knows everything. அவருடைய அண்ணா என்ன ஒண்ணுன்னா, அவருடைய ஆலோசனையின்படி உங்களை நடத்தி கொண்டு இருக்கிறார். யோசித்து பாருங்க, இவ்வளவு பிரச்சனை உங்க வாழ்க்கையில இருக்குது, போராட்டம் இருக்கிறது. உங்களை ஆண்டவர் தோற்று போகாம வச்சிருக்கிறார், சோர்ந்து போகாம வச்சிருக்கிறாரு, உங்களை கைவிடாம இருக்கிறாரு, உங்களை பத்திரப்படுத்தி வச்சிருக்கிறாரு. He knows your problem, he knows your pain. ஆனா அந்த நடுவுல கர்த்தர் இருக்கிறார், அது ஆசாப் கண்டுபிடிக்கிறாரு. ஆண்டவர் என்ன பண்றாரு, உமது ஆலோசனை முடிவு அவர் இப்ப கண்டுபிடிக்கிறார். முடிவுல என்ன மகிமையில எடுத்துக்கொள்வேன். இந்த சீசன் முடியும், இந்த பிரச்சனையின் சீசன் முடியும், இந்த போராட்டத்தின் சீசன் முடியும், அப்புறம் மகிமையை பார்ப்பீங்க. Hallelujah. Afterwards you will take me into glory. உங்களுடைய மகிமையில எடுத்துக்கொள்வீங்க. மரணத்துக்கு பிறகு இந்த பூமியில மகிமை காண வைக்கிறது. அப்புறம் அவரு சொல்லுவாரு, ஆண்டவரே பரலோகத்தில் உண்மை அல்லாமல் எனக்கு யாரு இருக்கிறாங்க. ஜெபத்தை கேட்கிறவர் அங்கதானே இருக்கிறாரு. பரலோகத்தில் ஆண்டவரே உண்மை அல்லாமல் எனக்கு யாரு உண்டு, பூலோகத்தில் உண்மை தவிர எனக்கு வேற விருப்பம் என்ன இருக்கிறது. ஆஃப்டர் சீயிங் திஸ் இப்ப அவர் சொல்றாரு, ஆண்டவரே பரலோகத்திலையும் பூமியிலையும் உண்மை தவிர யாரு இருக்கிறாங்க ஆண்டவரே. உங்களுக்கு தெரியுமா, there is no one. இந்த உலகத்துல till you live நாம இருக்கிறோம், ஆனா ஒரே ஒருத்தர் தான் பெர்மனண்டா கூட இருக்கிறாரு. பரலோகத்திலையும் இருக்கிறாரு, பூமியிலும் இருக்கிறாரு. அது நம்முடைய அன்பு ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். ஹல்லேலூயா. in the midst of weakness அவர் இருக்கிறாரு. அந்த பலவீனத்தின் நடுவில் அவர் சொல்ல, கிருபை உனக்கு போதும். நீங்க சோர்ந்து போயிருக்கிறீங்களா, அவர் சொல்லார், நான் உன் கூட தான் இருக்கிறேன். உலகத்தின் முடிவு பரியந்த சகல நாட்களிலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் உனக்கு துணையாக கேடகமா இருக்கிறேன். என் கண் மணியை போல உன்னை வைத்திருக்கிறேன். God will be speaking to you. பரலோகத்திலையும் பூமியில, பரலோகத்துல உம்மை தவிர எனக்கு யாரு இருக்கிறாங்க ஆண்டவரே. பூமியில என்னவா, பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேற விருப்பம் இல்லை ஆண்டவரே. என் மாம்சமும் என் இருதயம் மாண்டு போகிற தேவன் என்றென்றைக்கும் என் இருதயத்தின் கண்மலையும் என் பங்குமா இருக்கிறார். Hallelujah. God is there. God is there. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லிட்டு போனார் யோவான் 14ஆம் அதிகாரத்தில், நான் போறேன். பரலோகத்துல என்ன பண்றாராம், உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்த பண்ண போகிறேன். நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்த பண்ண போகிறேன். நான் சும்மா போகல. I'm preparing a place. நான் ஆயத்தம் பண்ணின பிறகு நான் வந்து, நான் எங்க இருக்க, நான் கொண்டு போக போறேன். நான் எங்க இருக்கிறேனோ அங்க நீங்களும் இருக்க விரும்புகிறேன். அங்க நீங்களும் இருக்கணும். Where I am, I want you to be there with me. That is a பெரிய பிளான் ஆண்டவர். ஹல்லேலூயா. இப்ப பூமியில அவர் தான் கூடவே இருக்கிறாரு. உலகத்தின் முடிவு பறிந்த சகல நாட்களிலும் நான் உங்களோடு இருக்கிறேன்னு சொன்னாரே, அது உலகத்துல, பூமியில உங்களோடு தான் இருக்கிறாரு. நான் உன்னை விட்டு விலகுவதில் உன்னை கைவிடுவதில் என்று சொன்னார். பூமியில இந்த ஒவ்வொரு நாளும் நான் உனது வலது கரத்தை பிடித்து இருக்கிறேன், பயப்படாதே, கலங்காதே, திகையாதேன்னு அவர் சொல்லி, பூமியில இந்த உலகத்துல. ஹல்லேலூயா. நீ போகிற இடத்துல எல்லாம் நான் உன் கூட வருவேன். இந்த பூமியில இந்த அற்புதமான தேவன் உங்களை அவர் மறந்தரல. இன்னைக்கு நீங்க தான் சொல்லணும், எனக்கு யாரு இருக்காங்க ஆண்டவரே. தயவு செஞ்சு எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லிடாதீங்க. எனக்கு நீங்க போதும் ஆண்டவரே.
You are more than enough for me. அன்பு ரட்சகர் கூட இருந்தா போதும், எல்லாம் மாறும், எல்லா சூழ்நிலையும் மாறும். அவர் கூட இருந்தா, ஹல்லேலூயா, சிவந்த சமுத்திரமும் ரெண்டாக பிரியும். அவர் கூட இருந்தா யோர்தான் தானாக பிரிந்து கொள்ளும். அவர் கூட இருந்தா எரிகோ கோட்டை தானா விழும். ஒன்னே ஒன்னு, அவர் கூட இருக்கணும். அவரை பத்திரப்படுத்தி கொள்ளுங்க. You have to hold on to him. அவர் இருக்கிறாரு, அவர் எங்கேயோ போகல. அவரோட கூட இருந்து கொள்ளு. அவர் கூட இருக்கும்போது என்ன பண்ணுவாரு? சங்கீதம் 27ஆம் சங்கீதத்துல பாருங்க, Psalm 27 4ஆம் வசனம் 5ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமை பார்க்கும்படி அவர் ஆலயத்தில் ஆராய்ச்சியும்படியாகும். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதே நாடுவேன். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கண் மலையின் மேல் உயர்த்துவார். இப்பொழுது என் தலை சுற்றிலும் இருக்கிற சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அது நிமித்தம் அவருடைய கூடாரத்தில் நான் ஆனந்த பலிகளிட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். இதுதான் ரியாலிட்டி. கர்த்தர் கூட இருக்கிறார். அவர் என்ன பண்றாருங்க? தீங்கு நாளில், தீங்கு வரும்போது, அவரை பிடித்து கொள்ளும் போது, அவரோடு நாம வாழும் போது, when you make God as your choice, எனக்கு நீங்க போது ஆண்டவரேன்னு சொல்லி வாழும் போது அவர் என்ன பண்ணுவாருங்க? அவருடைய மகிமை பார்க்கணும் நீங்க விரும்பும் போது அவர் என்ன பண்ணுவாரு? தீங்கு வரும், தீங்கு வராதுன்னு இல்ல, தீங்கு வரும் நாளில் அவர் என்ன பண்ணார்? தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒழித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். He'll make sure உங்க தலையை உயர்த்துவாரு. இதுதான் ஆண்டவருடைய வாக்குத்தத்தம். I am not talking about something. It's the word of God. அவனுடைய என் மேல உயர்த்துவார். இப்போ எப்படியா? என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அது நிமித்தம் நான் என்ன பண்ண போகிறேன்? அவரை நான் பாடி நான் கீர்த்தனம் பண்ண போறேன். I'm going to worship him. I'm going to praise him. இதுதான் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய வேலை. அதுதான் இங்க தாவீது இந்த சங்கீத ஆசாப் சொல்லுவோம் 73ஆம் சங்கீதத்துல, I like to praise you Lord. உம்மை நான் கொண்டாடுறேன் ஆண்டவரே, உம்மை நான் ஆராதிக்கிறேன் ஆண்டவரே. Whatever may be your situation, இப்போ உங்க சூழ்நிலை எனக்கு தெரியாதுங்க, பட் கர்த்தருக்கு தெரியும். நீங்க கடந்து போய்கொண்டு இருக்கிற பாதை அவருக்கு தெரியும். உங்க இக்கட்டான சூழ்நிலை அவருக்கு தெரியும். அவருக்கு தெரியாதது ஒண்ணு இல்லை, எல்லாம் அவருக்கு தெரியும். அவர் தான் வேதத்துல எழுதி இருக்கிறாரு, அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை வர்ஷிக்க பண்ணுகிறவர் மாத்திரமல்ல, உங்க தலையில இருக்கிற முடியெல்லாம் அவர் எண்ணி இருக்குதுன்னு அவர் ஏற்கனவே சொல்லி இருக்கிறாரு. இப்படியாப்பட்ட தேவன் அவர் எப்படி இருக்கிறாருங்க? இங்க ஆசாப் சொல்ற, பரலோகத்தில் உம்மை தவிர எனக்கு யாரு உண்டாண்டவரே? There is no one better than God. You have the only one person. Even in your mistakes, உங்களை நேசிக்கிற ஒருவர், அவர் ஒருவர் தான், அந்த அன்பு தேவன் தான். In all of your situation, அன்பு கூறுகிறவர் அவர் ஒருவர் தான். அவரை தவிர ஒருத்தரும் கிடையாது. உன்னுடைய தாழ்மையில, உன்னுடைய வெறுமையில, உன்னுடைய ஏமாற்றத்தின் நடுவுல கூடவே இருக்கிறவர் அன்பு ரட்சகர் அவர் ஒருவர் தான். ஆமென், ஹல்லேலூயா. இப்படியாப்பட்ட ஒரு தேவன் இருக்கும்போது how can we miss him? How can அவரை தேடாம எப்படி இருக்க முடியும்? அவர் பாடாம எப்படி இருக்க முடியும்? அவர் ஆராதிக்காம இருக்க முடியும்? எப்படி இருக்க முடியும்? அவரை பார்த்து நீங்க நானும் தான் சொல்ல கத்துக்கணும், ஆண்டவரே எனக்கு உம்மை தவிர வேற யாரும் இல்லை ஆண்டவரே, எனக்கு யாரும் வேணாம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அவர் இருந்தா போதும். When his presence is there, அவருடைய சமூகத்துல தான் பரிபூர்ணமான ஆனந்தம். In his presence there is fullness of joy. அவர் இருந்தாதான் மகிழ்ச்சி, அவர் இருந்தாதான் ஆனந்தம். அவர் இருந்தார்னா you have to desire, அவரை வாஞ்சிக்கணும். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுமா போல என் ஆத்துமா ஜீவனுள்ள தேவன் மேல் வாஞ்சித்து கதறும்.
It has to desire. உங்க வாஞ்சிக்கணும், ஆண்டவரே நீங்க எனக்கு போதும், நீங்க எனக்கு போதும். When God is there with you, everything will fall in line. எல்லாம் தான் அந்த இடத்துல வந்து நிற்கும். உங்களை வெட்கப்பட்டு போக விடவே மாட்டாரு. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அவர் யோவேல் 2ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லி இருக்கிறார். He will never let you to your face to வெட்கப்பட்டு போக விட மாட்டாரு. இந்த தேவன் என்றென்றைக்குள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் நடத்துவார், அவர் பாதுகாப்பாரு. ஹல்லேலூயா. ஆனா உங்களுக்கு எனக்கும் ஒரு ஆசை இருக்கணும். ஆசாவை போல அந்த ஆசை இருக்குது. ஆண்டவரே, பரலோகத்துல உம்மை தவிர எனக்கு யார் உண்டா ஆண்டவரே? பூலோகத்தில் ஆண்டவரே உம்மை தவிர எனக்கு வேற விருப்பம் இல்லை ஆண்டவரே. நமக்கு எல்லாம் இருக்கிறது. We have families, we have everything. ஆண்டவர் சொல்றார், God நீ அவருக்கு ஒரு மேலான இடத்தை கொடுப்போமா, அவருக்கு முதல் இடத்தை கொடுப்போமா. When you surrender to him, when you say, God, you are more than enough for me, then everything will fall in line. Hallelujah. எல்லாம் இருப்பாங்க. பட் முதல்ல நமக்கு வேண்டியது என்னங்க? We need this holy God, this righteous God, this almighty God. இவரை முதலிடம் மேன்மைப்படுத்தி முதலிடம் வைத்து, பிகாஸ் பைபிள் வேதாக முழுக்க அவருக்கு ஒரு உன்னத இடத்தை கொடுத்திருக்கிறது. பரலோகத்தில் இருக்கிற தேவனே இயேசுக்கு எல்லா நாமத்திலும் மேலான நாமத்தை அவர் கொடுத்திருக்கிறார். அப்போ வேர் இஸ் ஜீசஸ் இன் யுவர் லைஃப்? எங்க இருக்கிறார் அவர்? முதலிடம் கொடுத்து பாருங்க. உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா தீமையும் அவர் நன்மையாய் மாற்றுவார். நாம ஜெபிக்கலாமா?